தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புழல் சிறையில் இருந்து தப்பி ஓடிய பெண் கைதி ஜெயந்தி பெங்களூருவில் பிடிபட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கன்னியப்பன் இணைகிறார். அவரோடு பேசலாம். கன்னியப்பன், இப்போ இந்த பெண் யார்? தற்போது அவர் பிடிபட்டிருக்கிறார். எப்போது அழைத்து வரப்பட உள்ளார்? குறிப்பாக காயத்ரி, புழல் மத்திய சிறையில 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆண்கள் சிறைக்கான ஒரு பகுதியும் பெண்கள் சிறைக்கான ஒரு பகுதியும் இருக்கிறது. குறிப்பாக இங்கே ஏராளமான குற்ற வழக்குகள் தொடர்புடைய பெண் கைதிகள் இங்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ள அங்கு அருகில் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையத்தில் இவர்கள் அங்கே வந்து செல்வது வழக்கம். அதுபோன்று அழைத்து வந்து செல்லப்பட்ட பொழுது மீண்டும் மாலை சிறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் பெண் கைதி ஒருவர் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த அரும்பாக்கம் காவல் நிலைய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த ஜெயந்தி என்கிற குற்றவாளி சில ஆண்டுகளுக்கு முன்பு செம்மஞ்சேரி பகுதியிலும் அதே போன்று துறைப்பாக்கம் உள்ளிட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டு குற்ற வழக்குகள்ல சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர். மேலும் அந்த தோட்ட வேலை மற்றும் சமையல் வேலை அடிப்படையில் ஜெயந்திக்கு தூய்மை பணி ஒதுக்கப்பட்டிருந்த நேரத்தில் அங்கிருந்து ஜன்னல் வழியாக தப்பித்து வெளியே சென்ற நிலையில தற்பொழுது போலீசார் துரிதமாக செயல்பட்டு 2 நாட்கள்ல கைது செய்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பெங்களூருவில் அருகே விமான நிலையம் அருகே வைத்து கங்கேரி என்கிற பகுதியில வைத்து புழல் சிறை அதிகாரி லிங்கசாமி தலைமையிலான தனிப்படை போலீசார் அதிகாலை கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர் அந்த குற்றவாளியை புழல் சிறைக்கு அழைத்து வர இருக்கின்றார்கள். காயத்ரி, நன்றி கன்னியப்பன், விவரங்களை வழங்கியமைக்காக.